டேய் நீ எங்க இங்க வந்த? சாரி சார், அன்னைக்கு நடந்ததுக்கு நான் தான் சார் காரணம். நான் வேற யாரோன்னு நினைச்சுதான். சாரி சார். வேற யாரோனா? நான் தான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு தெரியாதா? டேய் நானும் உன்ன மாதிரி டைம் பாஸுக்கு அவ பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சியா? அப்படிலாம் இல்லை சார். சாரி சார். சார் சார் பிலீவ் மீ சார். சார் 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 சத்தியமா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஃபேஷன் ஷோன்னு அவ அலையும் போது எனக்கு தெரியும். அவ ஒரு என்னாலதான் ஏங்க நான் சொல்றேன். சாரிங்க சார், என்னாலதான் சார் எல்லாம். ஏங்க டேய் நிறுத்துறா. என்ன டிராமா போடுறீங்களா? ஏதா போய் சொல்லி அவனை சமாதானப்படுத்து. அதுக்கப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கிளம்பி அப்ராட் போயிடுவேன். நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா இருக்கலாம். நல்லா இருக்குடா உங்க பிள்ளை. டேய் இனி ஒரு வாக்கு மீடி போயால் உண்டല്ലോ. ஏ சீப் போடி. நீ போடா. சார் 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 ப்ளீஸ் சார் சார் என்னாலதான் சார் எல்லாம் சார் 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 பாருங்க சார் 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 Get in. I say get in. KL 20 BB 5783. அட்ரஸையும் பிடிக்கிறேன், ஆளையும் பிடிக்கிறேன். இந்த ஃபிகரை பார்க்க தான் டெய்லி நம்மளை கட் பண்ணி விட்டு வந்தானா? மாமா நீங்க கேரளாக்கு கிளம்பி வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏய் என்னடா சொல்ற? அழகான பொண்ணா? நீ பாத்தியா? முக்கியமா பூர்வீகம் கேரளா தானே? எனக்கு அந்த வேலையை வைக்காம அவனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி ஹோட்டல் பீச் ரெஸ்டாரண்ட் சுத்திக்கிட்டு திரியறாங்க. நீ எந்தானு கேட்டியா? அட போங்க மாமா, அவன் இந்த விஷயத்துல இன்னும் பழச மனசுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட கூட எதையும் சொல்ல மாட்டேன்றான். அதனால நீங்க உடனே வந்து நிச்சயத்தை பண்ணி ஆக வேண்டியதை பாருங்க. இல்லைன்னா உங்க பேரனைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. வரும்போது அத்தை கிட்ட பெர்மிட் வாங்குவீங்களா கேரளாக்கு? நீங்க எதுக்கு வாங்க போறீங்க? ஆண்டோனி, தேங்க்ஸ் டு யூ. எதுக்குங்க? நீங்க ஆள் மாறி செஞ்சது என் லைஃபையே மாத்திடுச்சு. மனசுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்களை வச்சுட்டு இவ்வளவு நாளா என் கூட சிரிச்சு பேசிருக்கான்ல. ஒரு பொண்ணு மிஸ் கேரளா அழகி போட்டிக்கு ட்ரை பண்ணா அவளையே இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்கன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். இவனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் நசிங்கி போயிருக்கும். என்ன போன பையன் போனே பண்ணல. என்ன மலையாள வாய்ஸ் வருது? அப்பனும் பிள்ளையும் ஏதோ சதி பண்ணிட்டானுங்களோ? லைஃப் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்தே தீருங்க. அத நல்லதாவோ கெட்டதாவோ எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல உங்க பழைய நினைப்புல இருந்து வெளியே வாங்க. இப்போ நீங்க அழகா இருக்கீங்களா இல்லையான்றது முக்கியம் இல்லைங்க. அதை விட முக்கியம் உங்க எய்முக்கு உங்களை எப்படி மாத்திக்கிட்டா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நான் டிப்ஸ் தரேன், மாத்துங்க, எல்லாமே மாறும். நான் சொன்ன மாதிரி உங்க ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம், காஸ்மெட்டிக்ஸ், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா இந்த கண்ணாடியை கழட்டி போடுங்க. நான் சொன்ன எல்லா ஃபேஷன் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க நிஷா. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். Thanks to God. What a broad-minded guy. அவன் அப்படி இவன் இப்படி. என்ன மாமா, உங்க பையனோட லவ்வரை பார்க்க வந்தீங்களா?
இல்ல உங்க பழைய லவரை பார்க்க வந்தீங்களா? நான் கேரளால இருக்கேன்ற ஒரே காரணத்தினாலதான் நீங்க என்கிட்ட இன்னும் உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இங்கெல்லாம் வருவீங்களா? டேடே பேச்ச குறைக்கடா. ஆதியம் எந்த மருமகளை காரணம் அந்த அவசரம் எனக்கு. ஆமா உன்னைய விட அவன் வெளியில போயிருக்கு. வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். அவன் வர்ற வரைக்கும் என் வெயிட் செய்ய ரெடி இல்ல. இமிடியேட் ஆகி என் மருமகளை காரணம். அட்ரஸ் சரியில்லை. அறியா அறியா மாமா, நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் போயிட்டு வாங்க. நம்ம இப்ப போயிடலாம். இந்த பீடிக்காரன் தொல்லை. அது சரி, போய் குனிஞ்சிட்டு வந்துடும். பண்ணிக்கிறேன். வீட்டிலே கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அனுப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். ஹாய் உன்னி. ஹாய். ஏய் யூஸ்ரீ டியூஷனுமா சமையலே. போ 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 போ. அனுப்பிச்சிருவாளே. ஓடி போ. எந்த உன்னி இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. மஞ்சு, ഞാൻ ഒരിടത്തിൽ ഒന്ന് പറയണം. ഓ മലയാളമാ? പറ 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 പറ. അതില്ല, ഞാൻ പറയുന്നത് കേട്ട് തപ്പായിട്ട് എടുத்துக்க வேண்டாம். ஓ அப்படியா? சரி சரி சொல்லுங்க. നിനക്ക് ആരുടെത്തിലാவது ഇഷ്ടമുണ്ടോ? எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். അതില്ല, നിനക്ക് யாரிடத்திலாவது பிரேமமுண்டோ? பிரேமமோ? அப்படி எதுவும் இல்ல. அப்போ நீ யாரா நிலத்தில் இப்படி கேட்டா ഈ ആൻസർ പറയണ്ട. அப்புறம் ഞാൻ പ്രേമിക്കണ്ട പറ. என்னமோ புலம்ப ஆரம்பிச்சிட்டா. பேசாமே எடுத்த காலி பண்ணலாம். പേര് എന്താണ് കേട്ടാ എന്റെ നേമ പറ. மஞ்சு மஞ்சு என்ன மனசிலாயிலே தமிழ்லயே சொல்றேன். இனிமேல் யாராவது நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாம ஆமா நான் லவ் பண்றேன்னு சொல்லு மஞ்சு. யாருன்னு கேட்டா என் பேரை சொல்லு மஞ்சு. என்னாச்சு உனக்கு? இது பாரு, எனக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், பிறந்ததுக்கு ஏதாவது சாதிக்கணும், இதுதான் என்னோட அம்பிஷன். இந்த காதல் கல்யாணம் இத பத்தெல்லாம் சுத்தமா ஐடியா கிடையாது. அதெல்லாம் அப்பா பாத்துப்பாங்க. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சோ சாரி உன்னி. இனிமே இந்த நோக்கத்தோட என்கிட்ட பழக வேண்டாம். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். சாரி ப்ளீஸ் உன்னி, தப்பா எடுத்துக்காத. காஃபி இருக்கட்டா. இது யாரானே? அது ஷார்ஜாவில் உள்ள என் அங்கிள். இயாளாருமா? இது அபுதாபி சிஸ்டர். அபுதாபி? அபுதாபி എന്തോ ഒരു വലിയ മലയാള ഫാമിലി. ദുബായിലുള്ള ചേട്ടൻ. നോക്കടാ ഇവിടെ നോക്കടാ. ഞാൻ ഇങ്ങനെ എക്സ്പെക്ട് பண்ணவே இல்ல. ഞാനും മുന്നിയും ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ആണ്. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வேணா அவனை ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கலாம், ஆனா அவன் உங்களை அப்படி நினைக்கலங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறவன் ஏன் உங்க போன் காலுக்காக தவன் கிடக்கணும்? அது மட்டும் இல்லைங்க, நேத்து நைட்டு பூரா லவ்வுக்கு மலையாளத்துல பிரேமமா கீமமான்னு கேட்டு என்ன தூங்க விடலன்னா பாருங்களேன்.
ஆமா நான் சைட் ஆயிட்டு மேட்ருக்கு வர்றேன். உன்னி குறைச்சு கூச்ச சுபாவம் உள்ளவன். ஒவ்வொரு அச்சனும் தான் வாழ்நாள்ல செய்ய முடியாத ஆசைய தான் மோன் மூலமா நிறைவேற்றிக்க ஆசைப்படுவான். என்ற வல்லை ஆசையே ஒரு மலையாள பொண்ணு எனக்கு மருமகளா வரணுங்கிறது தான். அந்த வகையில என்ற மோன் நின்ன பிரேமிக்கிறதுனால என்னோட லட்சியம் நிறைவேறும். இவ்வளவு ஏமா இந்த ஒரு விஷயத்துல நானும் உன்னியோட அம்மாவும் எங்க இல்லற ஜீவிதத்துல பேச்சுவார்த்தை கூட இல்ல. மாமா அப்போ உன்னி எப்படி? அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். இனி ஒரு காரியம் கூடி ஏன் லவ் தான் இப்படி ஆயிடுச்சு. நான் பிரேமிச்ச பொண்ண விவாகம் பண்ண முடியாம தோத்து போய் ഞാൻ എന്നെ சொல்ல வரேன்னா ഉണ്ണിയെ ഞാൻ ഒരു നല്ല ഫ്രണ്ടായി தான் நினைച്ചു. പക്ഷേ ഉണ്ണിയെ പോലെ ഒരു ഹസ്ബൻഡ് കിട്ടാൻ ഞാൻ കൊടുത്തു വെച്ചിരിക്കുന്നു. അവർക്ക് എന്നോட பாஸ்ட் எல்லாமே அறியாம். அப்படி இருந்தும் அவர் என்ன லவ் பண்றாருன்னா எனக்கு இத உடனே என் ஃபேமிலில எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் அங்கிள். சரிமா சரிமா, ஊர்ல இருக்க எல்லா சொந்தக்காரருக்கும் சொல்லி அனுப்பு. ஆமா அங்கிள், இந்த பெரியவர் யாரு? முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். அது ஒண்ணு இல்லம்மா, இந்த ஹீரோன்னா கூடவே ஒரு எடுப்பு அல்லக்கைன்னு வருவாங்கல்ல, அது மாதிரிதான் பாவே. ஓ இப்ப புரிஞ்சிடுச்சு. ஆமா இது மட்டும் தெளிவா தமிழ்ல வருமே. சத்தியம் தானே பறஞ்சேன். ஒரு வாடு ஜோலி இருக்கு. அம்மா வர்றம்மா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.